ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் ஸ்டைல் குக்கிங். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, பீட்ரூட்டை பயன்படுத்தி ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்படி ஈஸியாக டேஸ்டியாக செய்யலாங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பீட்ரூட்டை தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இப்போ இதை ஜாரில் சேர்த்துக்கலாம். பிளெண்டர் இருந்தால் கூட பிளெண்டரில் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணது எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காமல் ஃபஸ்ட்டு லைட்டாக ஒரு சுற்றி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்தது இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தை கீழே வச்சு அதில் ஒரு வடிகட்டியை வச்சு இதை சேர்த்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். நீங்கள் பிளெண்டரில் அரைச்சிங்கன்னா கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து கூட எக்ஸ்ட்ராவாக அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா ஃபில்ட்ரு பண்ணி இதை மறுபடியும் கொஞ்சமாக மிக்சியில் போட்டு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இதில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் எக்ஸ்ட்ரா ஒரு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பீட்ரூட்லேருந்து அதோட சாரெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ அடுப்பில் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த பீட்ரூட் சாரை சேர்த்துடலாம். இப்போ இதில் வந்து ஒரு 4 ஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஆட் பண்ணலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா இன்னும் வந்து அது வந்து கொதிக்க ஆரம்பிக்கலை, அதனால் டேரெக்டாக ஆட் பண்ணுறேன். நீங்கள் ஒருவேளை கொதிச்சிருச்சு அப்படின்னா லைட்டாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கரைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ அதை சேர்த்து நல்லா கட்டியது இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கார்ன்ஃப்ளவர்லாம் சேர்த்ததுனால இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சது நம்மளுக்கு நல்லா திக்காக ஆரம்பிக்கும். இப்போ இது கூடவே நம்மளுக்கு ஸ்வீட்க்கு வந்து பார்த்திங்கன்னா சுகர் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 3/4 கப் அளவு சுகர் சேர்த்துருக்கேன். சுகர்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா கீழே அடியில் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்காங்களா, கீழே அடியில் மட்டும் கெட்டியாக ஆரம்பிச்சிடும். சுகர்லாம் சேர்த்ததும் பார்த்திங்கன்னா நம்ம கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். இதில் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் நல்லா திக்காக ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா பபுள்ஸ் எல்லாம் வரும்போது இதில் வந்து ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் நல்லா நுணுக்கி சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 ஸ்டேஜாக சேர்க்க போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டீஸ்பூன் போல் இப்போ நெய் சேர்த்துக்கிறேன். இந்த நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெய் வந்து ரொம்ப தேவைப்படாது, ரொம்ப இழுக்காது. இந்த நெய்யெல்லாம் சேர்த்து நல்லா பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா பிரிஞ்சு வர்றது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். பாருங்கள், இப்போ நல்லா ஓரளவுக்கு நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சமாக நம்ம நெய் சேர்த்துக்கலாம். அதே அளவுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர்றது வரைக்கும் இன்னும் ஒரு 5 நிமிஷம் மிக்ஸ் பண்ணால் போதும், நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஃப்ளேமை கூட்டியே வச்சு பக்கத்துலேயே இருந்து கிளறி விட்டுகிட்டே இருந்தனால நம்மளுக்கு சீக்கிரம் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஒட்டாமல் நல்லா ஒன்றா சேர்ந்து வரணும். இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு கொஞ்சமாக நட்ஸு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நட்ஸு எந்த நட்ஸ் வேணுமோ அதை நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம எடுத்து வந்த மிக்சரை இப்போ இதில் சேர்த்துடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேனில் நெய் தடவி வச்சுருக்கேன். இதில் சேர்த்து நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரே ஒரு கேஷ்யூ நட்டை இந்த மாதிரி சீஸ் கிரேட்டரை வச்சு இந்த மாதிரி கிரேட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா டிஃப்ரெண்ட்டான ஒரு டெக்ஸ்சர் தரும். நம்ம உள்ள ஆல்ரெடி நட்ஸ்லாம் சேர்த்துருக்கோம், அதனால் வெளியே நம்ம இஷ்டம் தான் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம். இல்லை இந்த மாதிரி நீங்கள் கூட கிரேட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் நட்ஸை வந்து இந்த மாதிரி சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது வந்து நல்லா செட் ஆகணும். செட் ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபஸ்ட்டு நல்லா ஆறணும். அதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு இது எல்லாமே நல்லா ஆறிடுச்சு, நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக நம்மளோட பீட்ரூட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. டேரெக்டாக பீட்ரூட் துருவி போட்டு செய்கிற அல்வா ரெசிப்பியும் வந்து நம்மகிட்ட சேனலில் இருக்குது, அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் அந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸையும் கமெண்ட் பாக்ஸில் தருவீங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.